பெரிதான தரிசனங்களை இந்த சின்ன கண்கள் மூலமாக நீங்க பாக்குறீங்கனாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். ஐ டெஸ்டிங் போனீங்கன்னாக்கா கிட்ட சின்ன வைங்க சொல்லிட்டு ஒரு குட்டியா ஒரு இதுல பார்க்க வைப்பாங்க. அது தூரமா இங்க தெரியற மாதிரி இருக்கும். பட் பியூட்டிஃபுல் கார்டனா தெரியும். அது ரொம்ப அழகா இருக்கும் அந்த கண் டெஸ்ட் பண்ணும்போது. எத்தனை பேர் நீங்க பண்ணிருக்கிறீங்க பார்த்திருக்கிறீங்கன்னு தெரியல. ரொம்ப நல்லா இருக்கு. இது எங்கடா இது வந்துச்சு, எங்க தூரத்துல நின்னு பார்க்க, அவங்களாம் இந்த சைடு இருப்பாங்க, நம்ம இந்த சைடு இருப்போம். இவ்வளவுதான் டிஸ்டன்ஸ் இருக்கும் மிஞ்சி போனா. ஆனா அதை பாத்தீங்கன்னா இங்க தூரமா ரொம்ப அழகா கிரீனா தெரியும். கர்த்தருடைய விஷனும் அதுதான். கர்த்தருடைய விஷன் நம்ம மேல அப்படிதான் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிற தரிசனம் பாத்தீங்கன்னாக்கா பயங்கரமா நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறாரு. அதை யோசேப்புக்கு அதை நிறைவேற்றி முடிச்சாரு, தானியலுக்கு அதை நிறைவேற்றி முடிச்சாரு, எஸ்தருடைய வாழ்க்கையில அதை நிறைவேற்றி முடிச்சாரு. ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற மாட்டாரு? எத்தனை பேர் அதை வச்சு நம்ம ஜெபிக்கிறோம்? தயவு செய்து இன்னையில இருந்து அந்த எழுதி, அந்த தரிசனத்தை எழுதி அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படியாக பலகைகளை தீர்க்க தரிசனமாக ஒரு இன்னத்த வரைக்கும் சொல்றாரு. அடுத்த வசனம் தான் ஹைலைட்டு. 3வது வசனம், ஆபகுக்கு 2வது அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்து தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆமென், ஆமென். பயங்கரமான ஒரு வசனம். அதுதான் தரிசனமே. குறித்த காலத்தின் தரிசனம் இன்னும் நிறைவேறல நிறைய பேருடைய வாழ்க்கையில. நான் சொல்லுவேன், என் வாழ்க்கையில இன்னும் நிறைவேறல, இன்னும் இருக்குது. ஆண்டவர் என்னை வச்சு செய்ய போகிற காரியங்கள் இன்னும் நிறைய இருக்குது. ஆண்டவரே, குறித்த காலத்தினுடைய தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லலாமா? எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உங்ககிட்ட தரிசனம் இருக்குதா? உங்ககிட்ட தரிசனம் இருக்குதா? எனக்காக வைக்கப்பட்டிருக்கு எல்லாரும் சொல்லிட்டல. உங்ககிட்ட தரிசனம் இருக்குதா? இன்னைக்கு யோசி அந்த தரிசனத்தை. இன்னைக்கு அந்த தரிசனத்தை நீ ஆண்டவர்கிட்ட கொடு. இன்னைக்கு அந்த தரிசனத்தை எழுது. இன்னைக்கு அந்த தரிசனம் மற்றவங்க கேட்கட்டும். மற்றவங்க என்ன சொல்லணுமோ நீங்க சொல்லுங்க. அந்த தரிசனம் சிலருடைய வாயில பாத்தீங்கன்னாக்கா ஒரே காரியம் வந்துட்டே இருக்கும். பாத்தீங்களா? என்னுடைய பிரீச்சிங்ல நீங்க கவனிச்சிருப்பீங்க. நிறைய நேரத்துல சேம் திங் இஸ் ரிப்பீட்டட் டிஃபரெண்ட்லி. பாத்துக்கிறீங்களா? ஏன்? தரிசனம், ஆவியானவர் கொடுக்கிற தரிசனம். ஆமென். ஆமா. ஆனா அந்த தரிசனத்துல ஆண்டவர்ட்ட நான் சொல்லுவேன், எங்க போனாலும் நீங்க என்னை எடுத்து உபயோகப்படுத்தணும். எனக்கு தெரியாது. எங்க போனாலும் என்னை எடுத்து நீங்க உபயோகப்படுத்தணும். நம்ம ஆட்கள்ல எப்படி, ஐயோ என்ன ஃபர்ஸ்ட் கொண்டு போங்க, நான் போயிடுறேன், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். நாங்க எதனா ஒரு சர்ச்சு கட்சி கட்சா அந்த பாஸ்டர் பின்னாடியே அப்படியே ஓட்டிங்கன்னு அப்படியே பரலோகம் போயிடலாம். நோ 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 நோ. நீ தனிப்பட்ட ஆளு. உன்னை நம்புறாரு கர்த்தரு. யோசேப்பை நம்பினாரு. யோசேப்பு எந்த ட்ரைனிங் எடுக்கல, குழியில விழுந்தவன். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொண்டு போய் குழியில போட்டாங்க. குழியில போட்டவனுக்கு அவன் போய் சொல்லியிருக்கலாம், ஐயோ எனக்கு பாஷையே தெரியலையே, எங்க ஊர்ல வேற பாஷை பேசுனாங்க, இந்த ஊர்ல வேற பாஷை பேசுறாங்களே, நான் எப்படி அதிகாரி ஆவேன், நான் எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆவேன்? சொல்லவே இல்லையே. தரிசனத்தோடு வாழு.